Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சைதாப்பேட்டையில் அரசு பேருந்தும் கனரக வாகனமும் மோதி விபத்திற்கு உள்ளானது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். இந்த விபத்து எப்போது நேரிட்டது? இந்த விபத்தால் என்னென்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது? யாருக்கேனும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா? நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம் பிரீதா. சென்னை சைதாப்பேட்டை 3வது பிரதான சாலையில் உள்ள புகாரி ஓட்டல் சிக்னல் அருகே டி நகரில் இருந்து வந்த மாநகர அரசு பேருந்து சூப்பர் டீலக்ஸ் பேருந்து மற்றும் பல்லாவரம் பகுதியில் இருந்து அண்ணா சாலை நோக்கி செல்லும் கனரக வாகனம் மோதிக்கொண்டு விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கனரக வாகனத்தை ஓட்டி வந்த திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த ஜீவன்ராஜ் என்பவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதால் அவர் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பல்லாவரத்தில் இருந்து அண்ணா சாலையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் கடையின் கட்டுமான பணிகளுக்காக ஜல்லி ஏற்றிக்கொண்டு கனரக வாகனம் வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. புகாரி ஓட்டல் சிக்னலில் டி நகரில் இருந்து திருவான்மியூரை நோக்கி மாநகர அரசு பேருந்து என்பது வந்து கொண்டிருந்த போது பல்லாவரத்தில் இருந்து அண்ணா சாலை நோக்கி வந்த கனரக வாகனம் அரசு பேருந்தின் முன்பக்கத்தில் மோதியதாகவும் அப்போது கனரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விழுந்து இந்த விபத்து என்பது ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிகால வேளையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போதெல்லாம் தேவைக்கேற்ப காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் சிக்னலை இயக்கி வந்ததாகவும் இந்த சம்பவம் என்பது எதிர்பாராத விதமாக இருவரும் கவனிக்காமல் வந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு என்பதும் ஏற்படவில்லை. அதன் பின்னர் அவர்கள் மாற்று பேருந்தில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பேருந்தின் முன்பகுதிகள் சேதமடைந்ததுடன் கவிழ்ந்த கனரக வாகனத்தின் இருந்த ஜல்லிகள் சாலையில் சிதற கிடைக்கின்றது. அதே போல இதனால் சற்று அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் கவிழ்ந்த கனரக வாகனத்தை மீட்பதற்காக கிரைன் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் கனரகத்தை தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டு தற்போது கனரக வாகனத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இச்சம்பவம் குறித்து அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர்கள் மதுபோதையில் இருந்தார்களா, விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன என்ற உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இது சிக்னல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்னல் வேலை செய்யவில்லை என்றதால் யாருக்கும் எந்த பகுதியில் எந்த சாலையை பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் மோதிக்கொண்ட அரசு பேருந்தும் கனரக வாகனம் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்து ஒரு தகவலாகவே சொல்லப்படுகிறது. இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் தற்போது ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.